बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद कुल नारु जहन्नम अशद्दु हर्रा लौ कानू यफ़क़हून क़ाल अल्लाहु तआला फ़ी आयतिन उख़र क़ू अन्फुसकुम व अहलीकुम नारा விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் உண்டாகட்டுமாக. வல்ல ரஹ்மான் நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய 2 பத்துகளை முடித்துவிட்டு 3வது கடைசி பத்தினுடைய துவக்கத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை 3 பாகங்களாக நமக்கு பிரித்து காட்டினார்கள். அவ்வலுஹு ரஹ்மா, ரமலானுடைய முதல் 10 அல்லாஹ்வினுடைய பேரருளை பெறக்கூடிய ஒரு 10. இரண்டாவதாக நடுப்பத்து இருக்கின்றது, அது மகஃபிரத்து மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு நாம் தேடக்கூடிய 10. இந்த 2 பத்துகளையும் நாம் முடித்துவிட்டு 3வது 10ஐ பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து நாம் விடுதலை, நரகத்திலிருந்து நாம் ஈடேற்றம் பெறக்கூடிய ஒரு 10 தான் இந்த ரமலானுடைய கடைசி 10. இந்த கடைசி 10லே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்க வேண்டும். நரகத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார், இறைவா உன்னிடத்திலே நாங்கள் சொர்க்கத்தை கேட்கின்றோம். வ நஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு கேட்கின்றோம் என்ற துஆவை நாம் ஓத வேண்டும். அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், இறைவா நரகத்திலிருந்து எங்களுக்கு நீ விடுதலை தருவாயாக. அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை தருவாயாக. வ அத்கில்னல் ஜன்னத பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களை சொர்க்கத்திலே நீ நுழைய வைப்பாயாக என்ற நாம் துஆவை நாம் இந்த கடைசி 10 நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நரக நெருப்பிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்து புரிவானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே 200 தடவைகள் நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். நரகம் என்ற வார்த்தை அல் குர்ஆன் ஷரீஃபிலே 200 இடங்களிலே அது இடம்பெற்றிருக்கின்றது. சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு. சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு. ஆனால் அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு 7 வாசல்களை அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். அதாவது 7 அடுக்குகள்.
நரகத்திலே 7 அடுக்குகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அதிலே ஒரு வாசலுக்கு பெயர் ஜஹன்னம், இரண்டாவது லலா என்ற நரகத்தினுடைய வாசல், மூன்றாவது சக்கர், சக்கர் என்ற அந்த ஒரு நரகத்திலே இருக்கின்ற ஒரு படித்தரம், நான்காவது ஹுத்தமா, ஹுத்தமா என்று சொல்லப்படக்கூடிய நரகத்தினுடைய ஒரு அடுக்கு, ஒரு படித்தரம், ஐந்தாவது ஜஹீம், ஆறாவது சஈர் என்ற நரகம், ஏழாவது ஹாவியா, ஹாவியா என்ற நரகம். ஆக அல்லாஹ் தஆலா நரகத்திலே 7 வகையான படித்தரங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். வல்ல ரஹ்மான் அந்த நரகத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அபூ நல்வரா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அபூ நல்வரா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், அபூ அப்துல்லா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபித்தோழர், அபூ அப்துல்லா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அபூ அப்துல்லா என்பவர் அவர் நோயிலே பீடிக்கப்பட்டிருந்தார். அவரை விசாரிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள். ஆனால் அவர் அழுது கொண்டிருக்கின்றார். அந்த அபூ அப்துல்லா என்பவர் நோய்வாயிலே பீடிக்கப்பட்டிருக்கின்றார். அவரை சந்திப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள். ஆனால் அவர் அழுது கொண்டிருக்கின்றார். அவரிடத்திலே கேட்கின்றார்கள், எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள் என்று அவரிடத்திலே கேட்கின்றார்கள். அதற்கு அவர் கூறுகின்றார், அல்லாஹ் தஆலா வலது கையால் ஒரு பிடி மக்களை அப்படியே எடுப்பான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வலது கையால ஒரு பிடி மக்களை அப்படியே எடுப்பான். அந்த வலது கையால அல்லாஹ் தஆலா யாரை எடுக்கிறானோ அவங்க சொர்க்கவாசி. இடது கையால அல்லாஹ் தஆலா ஒரு பிடி மக்களை அல்லாஹ் தஆலா அப்படியே எடுப்பான். இடது கையால அல்லாஹ் தஆலா ஒரு பிடி மக்களை அப்படியே எடுப்பான். அவங்க யாருன்னா நரகவாசி. அப்ப அவர் சொல்றாரு, அப்துல்லா, நான் அல்லாஹ்வினுடைய எந்த கரத்திலே நான் எடுக்கப்படுவேன்? அல்லாஹ் வலது கரத்திலே எடுத்து விட்டால் நான் சொர்க்கத்திலே இருப்பேன். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருடைய இடது கரத்திலே எடுத்து விட்டால் நான் நரகத்தில் அல்லவா கிடப்பேன் என்று அவர் நரகத்தை நினைத்தவர் குழம்பி அழுது கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நாம் லேசாக கருதி கொண்டிருக்கின்றோம். நரக நெருப்பு என்பது சாதாரணமான நெருப்பு அல்ல. நரக நெருப்பு இருக்கின்றது. நாம உலகத்தில் பார்க்கக்கூடிய நெருப்பு பக்கத்திலே நம்மளால நிற்க முடியாது. நாம ஒரு 10 அடி தள்ளி தான் நிற்போம். உலகத்தில் உள்ள அந்த நெருப்பு இருக்க அதிலே நம்ம பக்கத்தில் இருக்க முடியாது. ஒரு 10 அடி தள்ளி தான் நம்ம நிற்போம். ஆனா நரகத்தினுடைய நெருப்பு, அதை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? நரகத்தினுடைய நெருப்பை 70 பங்குகளாக பிரித்து அதிலே ஒரு பங்குதான் உலகத்தினுடைய நெருப்பு. நரகத்தினுடைய நெருப்பு இருக்கின்றது. அந்த நெருப்பை 70 பங்குகளாக பிரித்து அதிலே ஒரு பகுதிதான் உலகத்தினுடைய நெருப்பு என்றால், அதனுடைய நரகத்தினுடைய அந்த நெருப்பு எந்த அளவுக்கு அது வீரியம் மிக்கதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, நரகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நாங்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அபூ ஹுரைரா சொல்றாங்க, நாங்க ஒரு சமயம் பெருமானாரிடத்திலே நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது ஏதோ ஒரு விழுந்த ஒரு சப்தம் கேட்டது. ஏதோ ஒரு பொருள் விழுந்த மாதிரி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய சப்தம் கேட்டது. ஒரே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ததரூன மா ஹாதா, இது என்ன சப்தம் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒரு பொருள் விழுந்த மாதிரியோ ஒரு பயங்கரமான ஒரு சப்தம் கேட்டுச்சு, இது என்ன சப்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நரகத்திலே ஒரு கல்லை எறிந்தான். நரகத்திலே ஒரு கல்லை எறிந்தான். 70 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கல் நரகத்தினுடைய அடிபாகத்தை அது தொட்டிருக்கின்றது. அதாவது அல்லாஹ் தஆலா நரகத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டா அந்த கல் 70 வருஷம் கீழே போகுதுன்னு சொன்னா அந்த நரகத்தினுடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டும் அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் நரகத்தை நினைத்தவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் என்ற ஹதீஸை எல்லாம் நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த நரகத்தில் இருந்து தப்பிக்க என்ன வழி? நரகத்தில் இருந்து நாம் தப்பிக்க என்ன வழி? அதையும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். இத்தகுன் நார வலவ் பி ஷிக்கி தம்ரத்தின், நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரிச்சம் பழத்தை நீங்கள் தர்மமாக கொடுத்து. அப்ப உலகத்திலே நாம் நரகத்திலிருந்து, நாம் மறுமையிலே நரகத்திலிருந்து நாம் தப்பிக்க என்ன வழி? நாம் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். நாம் முடியாதவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். பலகீனமானவர்களுக்கு, ஏழை பாலைகளுக்கெல்லாம் நாம் நம்முடைய பணங்காசுகளை தாராளமாக அள்ளி கொடுக்க வேண்டும். அப்படி நாம் செய்தால் நாம் நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட தர்மம் செய்யக்கூடிய கொடை வள்ளல்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذுனூபனா வഖதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம பல்லிக் முராதனா வஹஸ்ஸில் மக்சூதனா வதமிம் நிய்யாத்தினா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், எங்கள் மஹல்லா வாசிகள், உலக முஸ்லிம்கள் செய்த எல்லா பாவத்தையும் ரப்பே ரஹ்மானே நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் புனித ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 நாட்களை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த 10 நாட்களிலே அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், உலகத்திலே நிம்மதியையும் அமைதியையும் யா அல்லாஹ் நீ ஏற்படுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த போரில் இருந்தும் கஷ்டமான சூழ்நிலை இருந்தும் இந்த உலகத்தையும் உலக மக்களையும் ரப்பே ரஹ்மானே நீ பாதுகாத்து புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான்,
இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் செய்கின்ற எல்லா அமல்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அமலிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதையெல்லாம் மன்னித்து எங்களுடைய அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் வகீனா அஸாபன்னார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமையானவர்களே, தனிப்பட்ட முறையிலே துஆ செய்யக்கூடியவர்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நாம் கேட்கின்ற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.